பிப்ரவரி 18. தலைப்பு: கிறிஸ்துவை போன்ற குணம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலேசியர் 3:3. இயேசுவே பூரண முன்மாதிரி. சுயத்தை பிரியப்படுத்தி நமது சொந்த வழியை கொண்டிருப்பதை காட்டிலும் அவருடைய சாயலை பிரதிபலிக்க முற்படுவோமாக. அவர் கருணையும் மரியாதையும் பரிவிரக்கமும் கனிவும் உள்ளவராக இருந்தார். இக்குணங்களை வெளிப்படுத்துவதில் நாம் அவரை போல் இருக்கிறோமா? நற்கிரியைகளால் நமது வாழ்வை நறுமணமிக்கதாக மாற்ற தேடுகிறோமா? கிறிஸ்துவின் எளிமையே நமக்கான தேவையாகும். அநேக சூழல்களில் தெய்வீக மாதிரிக்கு முற்றிலும் மாறுபட்ட கடினமான உணர்வற்ற ஆவியானது இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிறதை குறித்து நான் அஞ்சுகிறேன். கிறிஸ்து நம்மை நேசித்தது போல் நாமும் ஒருவரையொருவர் நேசிக்கும்படியாக அநேகரால் மனதார நேசிக்கப்படுகின்ற நற்பண்பு என கருதப்பட்டு வந்த இந்த இரும்பு கோட்பாடு அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். நாம் விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் என்று கூறினால் மட்டும் போதாது. பெயரளவு செய்யப்பட்ட அறிக்கைக்கும் மேலான ஒன்று தேவைப்படுகிறது. இயேசுவில் இருப்பதைப் போலவே சத்தியத்தின் கோட்பாடுகளில் ஓர் உண்மையான அறிவும் நேர்மையான அனுபவமும் அங்கே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து செயல்பட்டு இக்கோட்பாடுகளின் வல்லமையை அறிந்து நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும்படி அவை தெளிவான மனசாட்சியின் வலிமையான வெளிச்சத்திற்குள் கொண்டு வர வேண்டும். ராஜரீகமான சுயாதீன பிரமாணத்திற்கு, அதாவது தேவனுடைய ஆவியானவர் இருதயத்தின் மீது பதிய வைத்து புத்தியை தெளிவிக்கும் பிரமாணத்திற்கு மனம் கீழ்ப்படிய வேண்டும். தன் உன்னதமான ஆற்றல்களை செயல்பட அழைத்து பாவத்தை வெளியேற்றுவது ஆத்துமாவின் செயலாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதும் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தெய்வீக சாயலுக்கு பங்குள்ளவனாக மனிதனை மாற்றக்கூடிய நிபந்தனைகளுடன் இணங்குவதும் தான் வரம்புக்குட்பட்ட சித்தமுள்ளவன் அனுபவிக்கக்கூடிய ஒரே சுதந்திரமாகும். மனித குணமானது சீர்கெட்டும் பாவத்தினால் சிதைவுற்றும் சிருஷ்டிகரின் கரங்களிலிருந்து வெளியே வந்தபோது இருந்த முதல் மனிதனைப் போலல்லாமல் ஒழுக்கமற்றும் இருக்கிறது. மனிதனின் உருகுலைந்த நிலையையும் பாவத்தையும் தான் எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் தம்முடைய குணத்தில் உள்ள அழகையும் உயர்வையும் அவனுக்கு கொடுக்க இயேசு முன் வருகிறார். சத்தியத்தின் மூலம் ஆத்துமாவை புதுப்பிப்பதற்கு அவர் ஈடுபடுகிறார். மறுபிறப்பின் இந்த வேலையை பிழையானது செய்ய முடியாது. எனவே எதிரியின் கண்ணிக்குள் விழாதபடி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பகுத்துணரக்கூடிய ஆவிக்குரிய பார்வையை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆமேன்.